Welcome to Knowledge and Info YouTube channel. In the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா e-invoice offline tool software எப்படி டவுன்லோட் பண்றது அத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் பண்றேன். என்னோட YouTube சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. அதே மாதிரி bell icon-ஐ press பண்ணிக்கோங்க so that என்னோட futures videos வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் e-invoice1.gst.gov.in இதுதான் வெப்சைட் அட்ரஸ் e-invoice-க்கு. இந்த வெப்சைட் அட்ரஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் help tool இந்த help ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா டூல்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க நீங்க பல்க் ஜெனரேஷன் டூல் என்ற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கிடைக்கும். ஒன்னு GEPP டூல் அண்ட் பல்க் IRN ஜெனரேஷன். இது பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப ஆஃப்லைன் டூல் அதை பத்தி பார்ப்போம். ஆஃப்லைன் டூலுக்கு நம்ம இங்க பாத்தீங்கன்னா டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். GEPP டவுன்லோட் டூல். இதில் நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணாதான் அந்த டவுன்லோட் டூல் வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆகும். இதில் நம்ம டேக்ஸ் பேயரா இல்லை டேக்ஸ் ப்ரொஃபஷனலா இல்லை அதர்ஸா அதை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டேக்ஸ் ப்ரொஃபஷனல்லாம் உங்களுக்கு நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், OTP கேட்கும். நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேக்ஸ் பேயரா இருக்கோம் அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் பேயர் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஜிஎஸ்டி நம்பரை போடணும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ட்ரேட் நேம் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட லீகல் நேம் போடணும். அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி போடணும். ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், இது ரெண்டுமே ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி, ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர். உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் நீங்கள் எடுக்கும் போது என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் OTP கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP போகும். அந்த OTP போனதுக்கப்புறம் அதை நீங்கள் இங்கே கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆஃப்லைன் டூல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி e-invoice-ஓட ஆஃப்லைன் டூலில் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஆஃப்லைன் டூலை எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி இன்வாய்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.